வாக்-இன் இன்டர்வியூ ஃபார் மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ். எஸ் மக்களே, வேலை இல்லாதவங்களுக்குலாம் வேலை வாங்கி தர்றது தான் நம்ம வேலையே அப்படிங்கிறத வந்து ரொம்ப காலமாக நம்ம எல்லா வீடியோவிலும் சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில் ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியருக்கான வாக்-இன் இன்டர்வியூ பற்றின ஒரு வீடியோ தான் இது. ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், கபிலன் குமார் வடிவேல் ஃப்ரம் MEC. என்னென்னா மெயினாக வேலை எல்லாம் இப்போ தான் படித்து முடிச்சிருப்பீங்க. 2024 ஃப்ரெஷர்ஸ் 2023 முடிச்சு இன்னும் வேலைக்கு போகாமல் இருக்கலாம். இல்லை 2 வருஷம் 3 வருஷமாக கவர்மெண்ட் எக்ஸாம் ட்ரை பண்ணிவிட்டு இன்னும் வேலைக்கு போகாமல் வேலை தேடிட்டு இருக்கலாம். எனக்கு கரெக்டான வேலை அமையலைன்னு நீங்கள் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரியான எந்த சிக்கல் இருந்தாலும் நீங்கள் அணுக வேண்டிய ஒரே முகவரி MEC அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். எஸ், ஸோ நான் வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இந்த டைம் மெக்கானிக்கல் இன்ஜினியருக்கான வாக்-இன் ட்ரைவ் நம்ம மந்த்லி ஒன்ஸ் கண்டக்ட் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஃப்ரெஷர்ஸை வந்து பார்த்திங்கன்னா 2024 ஃப்ரெஷர்ஸையும் நம்ம வந்து இன்றைக்கி ஜாப் பிளேஸ்மெண்ட்டுக்காக நம்ம வாக்-இனுக்கு கூப்பிடலாம். எஸ், இந்த வாக்-இன் வந்து பார்த்திங்கன்னா டிப்ளமோ அல்லது BE, BTech, மெக்கானிக்கல் ஆர் அது அலைடு டிபார்ட்மெண்ட் லைக் வந்து ஆட்டோமொபைல், மெகட்ரானிக்ஸ், ஏரோநாட்டிக்கல், கெமிக்கல் இன்ஜினியரிங் கூட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஸோ நீங்களும் கூட இந்த வாக்-இனுக்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியும். ஓகே, இதில் வந்து ஃப்ரெஷர் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிலாம் பார்த்திங்க அப்படின்னா அப் டு 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வரைக்கும் நம்ம ரெக்ரூட் பண்ணலாம். சில கேட்டகரிக்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸ் 5 இயர்ஸ் எபோவும் நம்ம கேட்டிருக்கோம். ஃப்ரெஷர்ஸ்க்கு தாராளமாக ஆப்பர்ச்சுனிட்டிஸும் இருக்குது. இப்போ இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நான் எல்லாருக்கும் ஒரு பெரிய ரெக்வஸ்ட்டாக ஒன்று சொல்கிறேன். இந்த வீடியோ இந்த வரைக்கும் பார்த்துட்டு கீழே லிங்க் இருக்கும், அப்ளிகேஷன் லிங்க்கு, போய் டப்புன்னு அதை கிளிக் பண்ணி அப்ளை பண்ணாதீங்க ஐயா. ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். ஏன்னா எந்த வேலைக்காக என்னென்ன ஓப்பனிங் போட்டிருக்கேன் அப்படிங்கிறத கரெக்டாக நோட் பண்ணி அதில் எது உங்களுக்கு சூட்டபுளாக இருக்குமோ அந்த ஜாப்புக்கு மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். அதெல்லாம் நம்மளுக்கு எதுக்கு சார், ஏதோ ஒரு வேலையை கொடுக்க நான் செய்கிறேன் அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு கெரியர் கைடன்ஸ் தான் தேவைப்படும். அதுக்கு நீங்கள் என்கிட்ட கால் பண்ணி பேசிவிட்டு அதுக்கு வரமா நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா பெட்டராக இருக்கும். ஓகே, ஸோ இப்போ வந்து என்ன அப்படின்னா, என்ன மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறத லிஸ்ட் அவுட் பண்ண போகிறேன். ஸோ பேனா பேப்பர் இருந்தால் நோட் பண்ணிக்கிங்க. ஓகே, ஆஸ் யூஸ்வல் எப்பவும் போல் டிசைன் இன்ஜினியருக்கான ஆப்பர்ச்சுனிட்டி. டிசைன் இன்ஜினியருக்கு ஃப்ரெஷருக்கான ஆப்பர்ச்சுனிட்டியும் இருக்குது, ப்ளஸ் எக்ஸ்பீரியன்ஸ்க்கான ஆப்பர்ச்சுனிட்டியும் இருக்குது. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 3+ இயர்ஸ் மினிமம் இருக்கணும். ஸோ அப்போ தான் அவங்கள தான் நாங்கள் எக்ஸ்பீரியன்ஸாக கன்சிடர் பண்ணுறோம். அண்ட் தென் ஃப்ரெஷர்ஸ் வந்து ப்ராப்ளம் கிடையாது. ஸோ மேஜராக வந்து பார்த்திங்கன்னா AutoCAD, SolidWorks, Creo. SolidWorks, Creo மேஜராக தெரிஞ்சிருக்கணும். AutoCADும் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். கேட்டையெல்லாம் தெரிஞ்சால் அடிஷனல் ஆப்ஷன் தான். பட் கேட்டையா மட்டும்தான் எனக்கு தெரியும் அப்படின்னா இப்போதைக்கு கரண்ட்லி எங்களுக்கு அந்த கேட்டகரியில் ஓப்பனிங் கிடையாது. அந்த டிசைன் இன்ஜினியராக நீங்கள் போகிறீங்க அப்படின்னா என்னெல்லாம் தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறத ஆல்ரெடி நான் வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக இன்டர்வியூ பேட்டர்ன் வந்து அதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். நீங்கள் இன்னும் அதெல்லாம் பார்க்கலன்னா நம்ம சேனலில் போய் கொஞ்சம் சர்ச் பண்ணி பாருங்கள். டிசைனை பற்றி நிறைய வீடியோ ஆல்ரெடி நம்ம போட்டிருக்கோம். ஓகே, எந்த மாதிரியான கம்பெனியில் வேலை இருக்கும், ஒர்க் லொக்கேஷன் அதை பற்றி சொல்லிடுறேன். டிசைன் இன்ஜினியருக்கு கோயம்புத்தூர் அண்ட் சென்னை 2 இடத்துல மட்டும்தான் ஒர்க் இருக்கும். அண்ட் தென் ஃப்ரெஷருக்கு சேலரி ரேஞ்ச் வந்து பார்த்திங்க அப்படின்னா 15Kல ஸ்டார்ட் ஆகி 25Kக்குள்ளே இருக்கும். எக்ஸ்பீரியன்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா பேஸ்ட் ஆன் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் யுவர் ஸ்கில்லுக்கு தகுந்த மாதிரியான சேலரி ஃபிக்ஸ் ஆகும். இதுக்கு முன்னாடி எவ்வளோ வாங்கிட்டு இருந்தீங்க அப்படிங்கிறது. இதுக்கு முன்னாடி நான் வேறு ஒரு ஃபீல்டில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன், ப்ரொடக்ஷனில் இருந்தேன். இப்போ தான் நான் டிசைனுக்கு மாற போகிறேன். நான் இது எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னா, நீங்கள் ஒரு ஃப்ரெஷர்னு சொல்லி தான் இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியும். ஓகே, அவ்வளோதான். ஸோ டிசைன் இன்ஜினியர் முடிஞ்சிச்சா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா NDT டெக்னீஷியன். ஸோ NDT டெக்னீஷியனுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி மேஜராக வந்து பார்த்திங்கன்னா UT அல்ட்ராசோனிக் டெஸ்டிங் நல்லா தெரிஞ்சிருக்கணும். மற்ற NDT டெக்னிக்கும் தெரியணும், பட் அல்ட்ராசோனிக் வந்து ரொம்ப மேஜராக தெரிஞ்சுக்கணும். ஸோ டெக்னீஷியனுக்கான ஒர்க்கு ஜாப் லொக்கேஷன் வந்து ஆல் ஓவர் இந்தியா ட்ராவல் பண்ணுறதுக்கு ரெடியாக இருந்தீங்கன்னா இது ஓகேவாக இருக்கும் உங்களுக்கு. சேலரி ரேஞ்ச் வந்து பார்த்திங்க அப்படின்னா 12 to 18 இருக்கும் ஃபார் டெக்னீஷியன்ஸ். ஸோ இந்த ஜாப்க்கு யாரும் அப்ளை பண்ணுறீங்கன்னா அப்ளை பண்ணலாம். ஃப்ரெஷர்ஸ் மட்டும்தான் இதுக்கு நாங்கள் வரவேற்படுகிறது. எக்ஸ்பீரியன்ஸ் கூட இதில் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஆப்பர்ச்சுனிட்டி வராதனால இப்போதைக்கு ஹோல்டிங்கில் வைக்கிறோம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா QC இன்ஸ்பெக்டர் இன் ஆயில் அண்ட் கேஸ். நான் சொல்கிற QC இன்ஸ்பெக்டர் வந்து ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரியில். ஸோ ஆயில் அண்ட் கேஸில் QC இன்ஸ்பெக்டர் அண்ட் தேர்ட் பார்ட்டி இன்ஸ்பெக்டர் இது ரெண்டுக்குமான ஆப்பர்ச்சுனிட்டியுமே இருக்குது. இது ரெண்டும் சேம் கேட்டகரியில் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். ஸோ இதுக்கு சேலரி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரெஷர் அப்படின்னா 15Kல ஸ்டார்ட் ஆகும். எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னா 20K போல் உங்களுக்கு சேலரி இருக்கும். டிபெண்ட்ஸ் ஆன் த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுடைய சேலரியும் அதுக்கு தகுந்த மாதிரி அமையும். ஸோ தேர்ட் பார்ட்டி இன்ஸ்பெக்ஷனை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி ஃபீல்டுக்குள்ளே ஒர்க் பண்ணியிருக்கணும். ஃபேப்ரிகேஷன் இண்டஸ்ட்ரியிலும் இல்லை பைப் லைன் கன்ஸ்ட்ரக்ஷன்லேயே ஒர்க் பண்ணியிருக்கணும். ஃப்ரெஷராக இருந்தீங்க அப்படின்னா NDT அண்ட் வெல்டிங் குவாலிட்டி பற்றின நாலேஜ் இருந்துச்சுன்னா இந்த ஜாப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம்.
ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா குவாலிட்டி இன்ஜினியர் இன் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி. மேனுஃபேக்சரிங் அல்லது ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரிக்குள்ள உள்ள குவாலிட்டி இன்ஜினியருக்காக நீங்கள் வாக்கின் வரலாம். அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஆஸ் யூஸ்வல் உங்களுக்கு மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியில் என்ன ரோல் இருக்கும், ஸோ வெர்னியர், மைக்ரோமீட்டர், இந்த மாதிரி மெஷர்மெண்ட்ஸ்லாம் உங்களுக்கு மெஷர் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஸோ அந்த பேசிக் குவாலிட்டி திங்ஸ் ஆல்ரெடி நம்ம இன்ஜினியரிங்கில் படித்தது, டிப்ளமோவில் படித்தது தான் வரப்போகுது. ஸோ அது ரிலேட்டடாக தான் இருக்கும். ஸோ அதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறனாலும் அப்ளை பண்ணலாம். சேலரி ரேஞ்ச் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 15Kலேருந்து 20க்குள்ளே இருக்கலாம். ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா சூப்பர்வைசர் கேட்டகரி, இதுவும் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரிக்குள்ளே தான் இருக்குது. ஸோ அதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட் சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் ஜாப் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்க. ஸோ அப்ளை பண்ணவங்களும் நேரில் ஆல்ரெடி அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஜாப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாப் ஃபேருக்கு டேரெக்டாக வர சொல்லியிருப்பாங்க. இல்லை நீங்கள் அப்ளை பண்ணல அப்படின்னா ஜாப் ஃபேருக்கு டேரெக்டாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் ஃபார் ஷோரூம், அதுவும் பென்ச் ஷோரூமு. ஆல்ரெடி அந்த வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ டீட்டெயிலாக பார்த்துட்டு நீங்கள் அதிலேயே கூட போய் அப்ளை பண்ணலாம். ஸோ அந்த வீடியோட லிங்க் கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் வைக்க மாட்டாங்க. ஏன்னா நான் சொல்லி பார்த்துட்டேன், என்னாலேயே முடியல. அதனால் நீங்களே போய் பார்த்தீங்கன்னா அதிலேயே இருக்கும் பென்ச் ஷோரூம் வீடியோ லிஸ்ட்டில். அதில் நீங்களே பார்த்து அதில் லிங்க் இருக்கும், அதில் போய் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஓகே, ஸோ இந்த வாக்கின் இன்டர்வியூ எதுக்காக நாங்கள் வைக்கிறோம் அப்படிங்கிற ஒரு காரணத்தை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். எஸ், இந்த ஜாப் ஓப்பனிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரலாக வந்து ஏன்னா எங்களால் முடியும் அப்படிங்கிறத கூட வச்சுக்கலாம். ஸோ ஆரம்ப காலகட்டத்தில் நாங்கள் இதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஒரு கன்சல்டன்சி மாதிரி தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். பட் இப்போ வந்து ட்ரைனிங் இன்ஸ்டியூட்டாக ஒரு மாதிரி நிறைய ஜாப் பிளேஸ்மெண்ட் எங்களால் ஃப்ரீயாக கொடுக்க முடியுது. ஏன்னா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஏகப்பட்டது இருக்குதுங்க ஐயா ஊருக்குள்ளே. ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் லிங்க் பண்ணுற ஒரு பாலமாக நம்ம எம்இசி குரூப்ஸோட யூடியூப் சேனலாக நாங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஸோ அந்த பாலத்தில் நீங்கள் தைரியமாக நடந்து வரலாம், கவிழ்த்து விட மாட்டோம் அப்படிங்கிறத நாங்கள் சொல்லிக்கிறோம். ஓகே, ஸோ இந்த வாக்கின் டிரைவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் வந்து எப்பவும் போல தான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். இல்லை டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்னோட நம்பர் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், அதுக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். ஓகே, அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கில் போய் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா காசு கேட்கும். எஸ், கண்டிப்பாக காசு கேட்கும். அது எவ்வளோ? ஸோ மெக்கால் 24 வாக்கின் டிரைவ் அப்படிங்கிறது தான் இந்த ஈவெண்ட்டோட பேர். சீசன் 3ன்னு நினைக்கிறேன். ஆமாம், சீசன் 3 என்ன இருந்துச்சு, எனக்கு நிறைய சீசன் நம்ம வச்சுக்கிட்டே இருக்கோம். ஓகே, இதில் வந்து மெக்கால் 24 அப்படிங்கிறது தான் இந்த ஈவெண்ட்டோட நேமு. இந்த ஈவெண்ட்டுக்கு 24 ரூபா நாங்கள் வந்து சார்ஜ் பண்ணுறோம். ஏன் காசெல்லாம் அவங்க என்ன பண்ண போகிறீங்க தம்பி? காசை வாங்கி ஒன்றும் பண்ண போகிறது கிடையாது. விஷயம் என்ன அப்படின்னா நம்ம பசங்க ஒரு சீரியஸ்னஸே தெரில. ஒரு ஜாப்புக்கு அப்ளை பண்ணுவாங்க. ஏன்னா சமீப காலமாக எனக்கு வந்துட்டு இருக்கிற கால்ஸில் அப்படி தான் இருக்குது. எப்படின்னா ஃபோன் வரும், ஒரு ஃபோன் எடுக்குதுன்னா சார் ஏதாவது கம்பெனி இருக்குதா அப்படின்வாங்க. கம்பெனி இருக்குதாவா? கம்பெனியெல்லாம் நிறையா இருக்குது தம்பி, உங்களுக்கு என்ன வேணும்? இல்லை வேலை வேணும். வேலை நிறையா இருக்குது, உங்களுக்கு என்ன வேலை வேணும்? மெக்கானிக்கல் படிச்சிருக்கேன், அதில் தான் வேலை இருக்கா? மெக்கானிக்கல்லேயே நிறைய வேலை இருக்குது தம்பி, அதில் உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னா தெரியல. ஸோ நீங்கள் வேலை வேணும் தேடணும் அப்படின்னு நினைக்கிறது ஓகே. பட் என்ன வேலை தேடணும், எங்கே அப்ளை பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு ஒரு சீரியஸ்னஸோடு இதை நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். ஏன்னா நீங்கள் சும்மா விளையாட்டுக்கு அப்ளை பண்ண சார், நீங்கள் கூப்பிடுங்களான்னு பார்த்தா சார் அப்படின்னு டெஸ்ட் எல்லாம் பண்ண வேண்டாங்க. நாங்கள் கண்டிப்பாக எங்களுக்கும் நிறைய வேலைகள் இருக்குது. இந்த இடையூறா பணிகளுக்கு மத்தியில் இந்த பணியும் எங்களுக்கு செய்யணுங்கிற ஒரு ஆர்வம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் நாங்கள் வேலைக்கு அனுப்பிச்சிடல, எங்களுக்கு ஒரு திருப்தி கிடைக்குது. ஸோ இந்த ஒர்க் சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் நாங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி வாக்கின் டிரைவ்ஸ் கண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த டைம் வாக்கின் டிரைவ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எம்இசி கோயம்புத்தூரில் நடக்குது. எப்போ நடக்குது அப்படிங்கிறது இது வரைக்கும் சொல்லலை. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா வர 29ஆம் தேதியா பார்த்தீங்கன்னா தேதி மறந்துட்டேன், 29 சனிக்கிழமை. ஸோ 29/6/2024 சனிக்கிழமை காலையில் 10 மணிக்கு இது ஆரம்பிக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டூல் டெஸ்ட்டும் இருக்கும், ரிட்டன் டெஸ்ட்டும் இருக்கும். சில கேட்டகரிஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக டூல் டெஸ்ட் கொடுப்போம். சில கேட்டகரிக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா டேரெக்டாக ஃபேஸ் டு ஃபேஸ் இன்டர்வியூ வைப்போம், ரிட்டன் டெஸ்ட் இல்லாமல். ஸோ டிபெண்ட்ஸ் ஆன் த கேட்டகரி உங்களுக்கு வந்து எது அசைன் ஆகும் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்தால் நீங்கள் என்ன தெரிஞ்சிக்கலாம் அப்படின்னா நாங்கள் இருக்கிறனால உங்களுக்கு கேரியர் கைடன்ஸ் எப்போ போல நாங்கள் கொடுப்போம். ஸோ இன்டர்வியூ அட்டன் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் பார்ட்டாக இருந்தாலும் செகண்டரியாக உங்களுக்கு வந்து கேரியர் கைடன்ஸும் கிடைக்கும். இந்த ஃபீல்டுக்குள்ளே இல்லை சார் இந்த ஃபீல்டுக்குள்ளே போனால் இன்டர்வியூ அட்டன் பண்ண இன்டர்வியூ எனக்கு செலக்ட் ஆகல, நான் என்ன மாதிரி ப்ரிப்பேர் பண்ணால் செலக்ட் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கனாலும் அதுக்கு நாங்கள் அங்கே வந்து பதில் சொல்ல முடியும். ஸோ ஓகே, இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மட்டும் யூஸ் பண்ணாமல் உங்களை சார்ந்த உங்களுடைய நண்பர்களுக்கும் இதை பகிர்ந்து அவங்களையும் யூஸ் பண்ண சொன்னீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நன்றியாக இருக்கும். ஓகே, வேறு ஏதாவது டவுட்னா கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.